ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி வடைக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வடைக்கறி இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. நான் கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டு காலையில் அரைச்சிக்கிட்டேன். உப்பு போட்டு பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா. வெங்காயம் ஒரு 4 எடுக்கிறீங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு எப்படி அரைச்சி இருக்கிறோம் பாருங்கள். கடலப்பருப்பு இந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி நல்லா உருண்டை பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு சைடு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சைடு நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டோங்க அந்த பால்ஸ் எல்லாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிந்தி இலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போட மறந்துட்டேன். பிரிந்தி இலை போட்டால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மறந்துட்டேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக செஞ்சுருந்தேன். அப்புறம் நீங்கள் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாலாம் அந்த எண்ணெயிலே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து வதக்குங்க. நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு, நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கறனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. நான் வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன். நல்லா வதக்குங்க. நல்லா மேஷ் ஆகணும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வெந்துட்ட பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நம்ம இந்த ஸ்டீம் எப்படி பண்ணுறது பாருங்கள். நான் பால்ஸ் மாதிரி உருட்டி இட்லி குண்டால் வேக வச்சுட்டேன். நீங்கள் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயம், தக்காளி ஒன்றா போட்டு வதக்குனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வேறு தான். இந்த மாதிரி வதக்குற டேஸ்ட் வேறு தாங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிட்ட பிறகு நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம். புதினா லாஸ்ட்டாக தாங்க கொஞ்சம் சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி வதங்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாயிடும். இது ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மிளகாத்தூள் போட்டு வதக்க மாட்டேங்க. நான் அப்படியே தான் தண்ணி ஊற்றிடுவேன். ஏன்னா கொதிக்கும் போதே மிளகா நெடிப்பெல்லாம் போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே நம்மளுக்கு மிளகா நெடிப்பெல்லாம் போயிடும். நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடுங்க. இதோட டேஸ்ட் வேறு தாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்புறம் ஸ்லோவில் வச்சிடலாம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பெல்லாம் நம்ம சேர்க்க முடியும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் தடவாதனால எனக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த பால்ஸில் உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்துடும் உங்களுக்கு. கடையிலலாம் இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் வேக வச்சு இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஃப்ரை பண்ணி செய்வாங்க. தவாவில் ஃப்ரை பண்ணியும் செய்வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கடாயில் ஃப்ரை பண்ணியும் செய்வாங்க. நம்ம இந்த ஸ்டைலில் இன்றைக்கி பார்த்துருக்கலாம். நல்லா ஆனால் ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு தாங்க. இது வேறு டேஸ்ட்டு, அது வேறு டேஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மேஷர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா கை ரொம்ப சுடும். இது பால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அதனால் நம்ம இந்த மேஷரில் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம இந்த இதுவை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு தாங்க. சில பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன பருப்புன்றது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் வதன்னு தண்ணி பக்கத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. வதன்னு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க.
ஏன்னா டேஸ்ட் நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி ஆகிடும். எப்போவுமே நம்மளுக்கு சமையல் செய்யும்போது நம்மளுக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி வந்து சூடாக இருக்கணும். லைட்டாவது வதனாவது இருக்கணும். நம்ம சுடு தண்ணி இப்போ கொதிக்கும் போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டா அது வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கும் தண்ணி பத்தலை, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி திரும்பவும் தண்ணி சேர்த்தேன் நான். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஆறிச்சுன்னா கூட உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப இருத்துரும். அப்பயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் இதுவுக்கு வந்துடும். தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடிடுங்க. நல்லா அந்த பருப்பு வந்து அந்த நல்லா கொதித்து அதோட இது இறங்கணும். அப்புறம் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடிடுங்க திரும்பவும். அப்புறம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கணும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வடை கறி சூப்பராக ரெடி